குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் கேசரி யோகம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 808. ஊனுடலில் அமுதத்தை பெறுவர், தீங்கரும்பு ஆகவே செய்தொழில் உள்ளவர், ஆங்கரும்பு ஆக அடைய நா ஏறிட்டு, கோங்கு அரும்பு ஆகிய கோனை நிமிர்த்திட, உன்கரும்பு ஆகிய உன் நீர் வருமே. தீங்கரும்பாகவே அப்படின்னா இனிய கரும்பாகவே, செய்தொழில் அப்படின்னா செயல், ஆங்கரும்பாக அடைய அப்படின்னா சுழுமுனை நாடியாம் கரும்பை பெற, கோங்கு அரும்பு அப்படின்னா பாம்பின் தலை, குண்டலினி அப்படின்னு சொல்லலாம், அதாவது நடுநாடி. இனிய கரும்பை போன்ற வினையை செய்பவர் சுழுமுனை நாடியான கரும்பை பெற நாக்கை மேலே ஏற்றி நடுநாடியினது கோணலை ஒழுங்குபட செய்திட ஊன் உடலிலேயே அமுதத்தை காண்பார்கள். பாடல் 809. திருவைந்தெழுத்தின் பயனை அறிக, ஊன்னீர் வழியாக உள்நாவை ஏறிட்டு, தேநீர் பருகி சிவாய நம என்று கான்னீர் வரும் வழி கங்கை தருவிக்கும், வான்னீர் வரும் வழி வாய்ந்தறிவீரே. தேநீர் அப்படின்னா அமிழ்து, ஊநீர் வழி அப்படின்னா அண்ணாக்கு பகுதி, சிவாய நம அப்படின்னா சி அப்படிங்கிறது ஒளி, வா அப்படிங்கிறது ஒளியின் ஆற்றல், யா அப்படின்னா வானம் ஆன்மான்னு சொல்லலாம், நா அப்படின்னா மறைப்பு, மா அப்படின்னா மலம். சி முன் நிற்பதால் ஒளி மேல்பட இருள் கீழ்பட வேண்டும். காணீர் அப்படின்னா காக்கும் தன்மை உடைய ஒளி, அண்ணாக்கு பகுதி வழியாக உன்னாக்கை மேலே ஏற்றி அதனால் ஊற்றெடுக்கும் அமுதத்தை பருகி சிவாய நம என்று எண்ணி இருப்பவர்க்கு காப்பாற்றுகின்ற ஒளி நீர் வெள்ளம் போல் முகத்தின் முன் பெருகும். அந்த வான கங்கையை அறிந்து கொள்ளுங்கள். பாடல் 810. உடல் சிவாலயம் ஆகும், வாய்ந்தறிந்து உள்ளே வழிபாடு செய்தவர் காய்ந்த அறிவு ஆக கருணை பொழிந்திடும், பாய்ந்து அறிந்து உள்ளே படிக்கதவு ஒன்று இட்டு கோய்ந்து அறிந்து உள் உரை கோயிலும் ஆமே. உள்ளே வழிபாடு செய்தவர் அப்படின்னா அக வழிபாடு செய்தவர், காய்ந்த அறிவு அப்படின்னா சுட்டெரிக்கும் அறிவு, கருணை அப்படின்னா அருள் சக்தி, சாலாந்தர பந்தனம் அப்படின்னா ஒரு வகையான முத்திரை, படிக்கதவு அப்படின்னா கேசரி முத்திரையான தடை, கோய்ந்தறிந்து அப்படின்னா குவிந்து அறிந்து, சிவபெருமானை பொருந்தி மனத்தில் வழிபாடு செய்தவர்க்கு மலத்தை சுட்டெரிக்கும் அருள் சக்தி ஒளி ஒளி வடிவில் வெளிப்படுவாள். அந்த நிலையில் அந்த ஒளி ஒளி வடிவில் மனம் பதிந்து கீழ் இறங்காமல் சாலந்தர பந்தனம் அமைத்து அங்கு குவிந்து தியானிப்பவருக்கு உடல் சிவாலயம் ஆகும். பாடல் 811. அக வழிபாடு செய்பவர் தாயினும் நல்லவர், கோயிலின் உள்ளே குடி செய்து வாழ்பவர் தாயினும் நல்லார் தரணி முழுதுக்கும், காயினும் நல்லவர் காய்ந்தவர் தம்முளும், தீயினும் தீயர தீவினையாளர்க்கே. காயினும் அப்படின்னா சினந்தாலும், தீயினும் தீயர் அப்படின்னா தீயை விட கொடியவர். அக கோயிலையே இருப்பிடமாய் கொண்டு வாழ்கின்ற சீவர்கள் அனைத்து உலகுக்கும் தாயை விட மிக்க அருள் உடையவர் ஆவார்கள். சிலர் இவரை சினந்தாலும் நன்மையே செய்வார்கள், ஆனால் சினம் கொண்டவரில் தீவினை செய்தவர்க்கு தீயை காட்டிலும் கொடியவராய் அழித்து விடுவார்கள். பாடல் 812. சிவனின் இயல்பு. தீவினையாளர்த்தம் சென்னையில் உள்ளவன், பூவினையாளர்த்தம் பொற்பதி ஆனவன், பாவினையாளர்த்தம் பாவகத்துள்ளவன், மாவினையாளர்த்தம் மதியில் உள்ளானே. சிவன் முலாக்னியை எழுப்பி யோகம் செய்பவர் தலையில் இருப்பவர், அவன் சகஸ்ரதலத்தில் உணர்பவர்க்கு பொன்னொளி மண்டலத்தில் விளங்குவான், இடையராது பாவனை செய்பவர்க்கு அவன் பாவக பொருளாய் விளங்குவான், சிவயோகம் செய்பவர்க்கு அவனது அறிவில் செறிந்து விளங்குபவனாய் இருப்பான். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 813வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.